ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது தேற்றான் கொட்டை, தேத்தாங்கொட்டை அப்படின்னு கூட நம்ம ஊரில் சொல்லுவாங்க. தேற்றா மரத்தினுடைய கொட்டை, அதனால் இது பேர் தேற்றாங்கொட்டைன்னு பேர். எப்பேற்பட்ட மெலிந்த தேகத்தையும் கூட வலிமையான தேகமாக தேற்றக்கூடிய சக்தி இந்த மரத்தினுடைய கொட்டைக்கு உண்டு. அதனால தான் இதுக்கு வந்து தேற்றாங்கொட்டை அப்படின்னே ஒரு பெயர் உண்டு. இதை சங்க காலத்திலேருந்தே நம்முடைய தமிழ் மண்ணில் பயன்படுத்திட்டு வராங்கங்க. அந்த காலத்துலலாம் வந்து தண்ணி வந்து கலங்கி போய் இருந்தது அப்படின்னா அந்த கலங்கிய நீரை சுத்திகரிப்பதற்கு, தெளிய வைப்பதற்கு இந்த தேற்றாங்கொட்டையை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்தில் வீடுகளில் பயன்படுத்தப்படக்கூடிய செப்பு பாத்திரங்களாக இருக்கட்டும், தாமிரமாக இருக்கட்டும், அந்த பாத்திரங்களில் அடிப்பகுதியில் வந்து இந்த தேற்றாங்கொட்டையை நல்லா தேய்ச்சிருவாங்க. தேய்ச்சிட்டு அதில் அந்த தண்ணியை ஊற்றுவாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் என்ன கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தூசி கசடு அதெல்லாம் வந்து அடியில் படிஞ்சிடும். தெளிந்த தண்ணி மட்டும் மேலே இருக்கும். அப்படி தண்ணீரை தெளிய வைக்கக்கூடிய சக்தி எதுக்கு உண்டு அப்படின்னா இந்த தேற்றாங்கொட்டைக்கு உண்டு. இது சங்க இலக்கியங்களில் நற்றிணை, கலித்தொகை போன்ற பல பாடல்களில் நம்ம பார்க்கலாம். தொல்காப்பியத்தில் இதற்கான சான்றுகள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சோழர்கள் கடல் கடந்து பல நாடுகளுக்கு போனாங்க, கிழக்காசியா முழுக்க அவங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அப்படி கடல் கடந்து அவங்க போகும்போது குடிப்பதற்கு தண்ணி இருக்கவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க மிகப்பெரிய யானைப்படையை வைத்திருந்தார்கள், மிகப்பெரிய கடல் படையை வைத்திருந்தார்கள். அப்படின்னா அவங்களுக்கான தண்ணி எங்கேருந்து அவங்களுக்கு கிடைச்சிது? கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ அப்படின்னு நம்முடைய புரட்சித் தலைவர் புன்மனச்செம்மல் ஒரு பாட்டு பாடுவார், கவிஞர் வாலியினுடைய வரிகளில். அந்த மாதிரி எப்படி அவங்க தண்ணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேற்றாங்குட்டையை பயன்படுத்தி தான் கடல் நீரை குடிநீராக மாற்றி இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம மழை நீரை குடிநீராக பயன்படுத்துகிறோம், கடல் நீரை குடிநீராக பயன்படுத்துகிறோம். ஆனால் அன்னைக்கு இந்த தொழில்நுட்பத்துக்கு எது விதை போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேற்றாங்குட்டை தான். அப்படி அவர்கள் வந்து தண்ணீரை வந்து பருகினார்கள் அப்படிங்கிற குறிப்புகளை நம்ம பார்க்க முடியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேற்றாங்குட்டை வந்து ஒரு உடலை வந்து வலிமை அடைய செய்கிறது. மருத்துவ குணங்கள் இதில் ஏராளமாக இருக்குங்க. உடலினுடைய சூட்டை தணிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தேற்றாங்குட்டைக்கு உண்டு. நீர்க்கெடுப்பு போன்றதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த தேற்றாங்குட்டையை சாப்பிட்டா சரியாயிடும். இது எப்படி பயன்படுத்துறது? அதை லேசில் நம்ம உடைக்க முடியாது. கல் மரவையில் வச்சு குத்துனா கூட அது உடையாது, ரொம்ப கடினமாக இருக்கும் தேற்றாங்குட்டை. அதை பாலில் ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் இலகின தன்மையில் வந்ததுக்கப்புறம் அந்த பதத்தில் இருக்கும் பொழுது அதை நசுக்கி பொடியாக்கி அதன் பிறகு அதை காய வைத்து மறுபடியும் அதை வந்து திரிக்கணும். அப்படி திரித்து நம்ம வந்து காப்பித்தூள் பொடி மாதிரி இந்த தேற்றாங்கொட்டை பொடியை நம்ம வந்து தூளாக்கி வைத்து கொண்டு பாலில் போட்டு காப்பி குடிக்கிற மாதிரி நம்ம இதை குடிக்கலாம். சிலர் இதில் நெய் கலந்து லேகியம் மாதிரியும் இதை வந்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு நோயே என்ன அப்படின்னாக்கா சுகரு அல்லது பிபி இல்லையா? அதில் வந்து இந்த சுகர்னு சொல்லக்கூடிய இந்த நீரிழிவு நோய் உள்ள எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அது வந்து மூளையை பாதிக்கும், அல்லது சிறுநீரகத்தை பாதிக்கும், அல்லது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பாதிப்புடையவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இளநீரில் இந்த பொடியை கொஞ்சம் கலந்து வாரத்துக்கு ஒரு தடவை தினமும் அந்த மாதிரி அப்படி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நீரிழிவு நோயிலிருந்து அவங்க வந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பல அரிய மருத்துவ குணங்களுடைய நீரை தெளிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று தான் வந்து இந்த தேற்றாங்குட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தேற்றாங்குட்டைங்கிற அந்த வார்த்தையே கொஞ்சம் பிரித்து பாருங்களேன். தேரு அம் கொட்டை, தேரு அம் கொட்டை, அதான் தேற்றாம் கொட்டை அப்படின்னு அது பேர். தேரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெளிவு என்று அர்த்தம். தேர்தல், தேறுவது, தேர்வு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? தெளிவு, தெளிய வைப்பது என்றதுக்கு அர்த்தம். அம் என்று சொன்னால் நீர் என்ற அர்த்தம். தெளிய வைக்கக்கூடிய நீர் அப்படின்னு அர்த்தம். கொட்டை என்றால் விதைன்னு அர்த்தம். கலங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதை அப்படிங்கிறது தான் தேற்றாங்குட்டையினுடைய அர்த்தம். நம்ம ஊரில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஆறு குளம் இருக்கும், அதில் தான் குளிப்பாங்க, அதில் தான் வந்து ஆடு மாடுகளெல்லாம் வந்து கழுவுவாங்க, வாகனங்களை கழுவுவாங்க, அதுலேருந்து தான் குடிப்பதற்கு தண்ணீரையும் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ எப்படி 3மே ஒரே நீர்நிலையில் பண்ணியும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரலன்னு என்ன காரணம்னா அந்த ஆறு குளத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தேற்றா மரங்களை அங்கே நட்டிருப்பாங்க. அந்த மரத்தினுடைய கொட்டைகள் இயற்கையாகவே அந்த குளத்துக்குள்ளே விழும், அந்த ஆற்றுல விழும், அந்த இடத்துல விழும், நீர்நிலைகளில் விழும். விழுந்த உடனே அது சுத்திகரிக்கிற பணியை செய்ய ஆரம்பிச்சிடும்.
அதனால தான் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் ஒரே தண்ணீரை அன்றைக்கி பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. காரணம் இந்த தேற்றாங்கொட்டைகள் தான். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.